தினம் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழாவில் கலந்து கொண்டு மாமன்னனுக்கு சிவபாத சேகரன் என்று தன்னை அழைத்து கொண்டவர் அருள்மொழி வர்மன் என்கின்ற பெயர். ஆனால் மாமன்னனாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். பலரும் புதைந்து போன பொருட்களை ஆராய்ச்சி செய்யணும்னு பேசுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் இருக்கின்றவை நம்முடைய அடையாளங்களா இல்லையா? ஏனென்றால் 1009 பெருவுடையார் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு 1015 ஆண்டுகள் இந்த கோவில் தமிழ் மக்களுடைய இந்து மதத்தினுடைய கலாச்சார சின்னமாக அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலின் அமைப்பே விஞ்ஞான பூர்வமானது. இதுக்கு ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில எசை கிடையாது, சாந்து இல்லை. ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் அடுக்கப்பட்டு 80 டன் எடை உள்ள ஒரு கோல வடிவிலான ஒற்றை கருங்கல் அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த கோவில் நின்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் கோவிலுக்கு உள்ள ஒரு தடவை போர்வெல் போடுறவ நான் நேர வந்து தடுத்தேன். ஏன்னா போர்வெல் போட்டு மணல் எடுத்துட்டா அங்க கோவிலுக்கு கீழே இருக்கிற மணல் சரியலாம், அதனால இது பாதுகாப்பற்றதா போகும்னு. அவை அந்த அளவிற்கு விஞ்ஞான பூர்வமாக இன்னைக்கு 1015 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கோவில் 80 டன் எடை உள்ள கல் மேல ஏற்றிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி விஞ்ஞான சாதனங்கள் கிடையாது. ஆகவே இது மிகப்பெரிய அழியா புகழ் நம்முடைய இந்து மத கலாச்சாரத்திற்கு, தமிழகத்தினுடைய கட்டிடக்கலைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு 1039வது சதய விழாவில் மாமன்னனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய அஞ்சலிகளை செலுத்துவதிலே, மரியாதையை செலுத்துவதிலே பாரதிய ஜனதா கட்சி பெருமகிழ்ச்சி அடைகிறது. அதாவது உலகத்தில் இருக்கின்ற அதிசயங்களிலே பெரிய அதிசயம் சொல்லணும்னா நம்ம பெருவுடையார் கோயில் தான். அதோட மட்டும் இல்லை, ஏற்கனவே மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோரிக்கை இருக்கு. குஜராத்தில் இந்த நாட்டை ஒருங்கிணைத்த திரு சர்தார் பட்டேல் அவர்களுக்கு இருப்பது போல மாமன்னன் ராஜராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடையே இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கை தமிழக மக்களின் சார்பாக பாரத பிரதமரிடம் கொண்டு போய் சேர்த்து ஆவண செய்ய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளும். நல்லது.